அப்படி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசக்கூடிய இந்த கருத்து, இந்த பொருள், இந்த விவாதம் எல்லாம் என்று இது எளிய மக்களை சென்றடையும் போது காங்கிரஸ் கட்சி மேல் இருக்கிற நம்பிக்கை, நன்மதிப்பு கெட்டுப்போகும். திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதிமுகவே விமர்சிக்குது. அப்படிங்கிறப்போ திமுகவினுடைய கூட்டணி வந்து வலிமை இழந்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? நீங்கள் வலிமை இழந்து ஒரு கூட்டணி இருக்குன்னா ஏன் பிரபல தான் வராங்க? தேமுதிக அதுக்கு வருது கூட்டணிக்கு. அப்போ இன்னைக்கு அப்பனையும் மகனையும் பிரித்தது யார்? பாஜக தானே. சசிகலாவையும் எடப்பாடி பிரித்தது பாஜக தானே. ஓபிஎஸையும் எடப்பாடியும் பிரித்தது பாஜக தானே. ஆமன் நுழைஞ்ச வீடும் அமித்ஷா நுழைஞ்ச வீடும் விளங்கான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த கூட்டணி. இரண்டு கட்சியுமே வந்து என்ன கொள்கை சார்ந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றது. ஏன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சதுனால தாவேக்கா வந்து கொண்டாட முடியாது. இல்லை, திருமாவூரில் விட விஜய் அவர்கள் நல்லா குரல் கொடுக்குறாங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக போய் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி. இது சினிமா கிடையாது சார், நீங்கள் புரிஞ்சுங்க சார். சினிமா கிடையாது, இது வேற. நீங்கள் சினிமாவில் இப்போ 100 பேர் அடிக்கலாம், 10 டைலாக் ஒரே அட்டாக்ல சொல்லிடலாம். அது சினிமா. இது களம். நீங்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு களத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டானே. உங்களால் இப்படி வர முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் திருமிகு மாலின் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காங்கிரஸ் கட்சி சமீபமாக ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிக இதை எப்படி பார்க்குது சார்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பாதைக்கு வரும்போது வைத்த முழக்கம். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்காக இந்த முழக்கத்தை வைத்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் இதையொட்டி பல்வேறு களங்களில், தளங்களில் இந்த முழக்கத்தை பேசியிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு காலச்சூழல் இருக்குது. எந்த நேரம், காலம், சூழல், பெரிய கட்சிகளுடைய அங்கீகாரம்லாம் இருக்கணும். அப்போ தான் இந்த வந்து ஒரு முடிவுக்கு வரும், ஒரு விவாத பொருளாக கடைசி கட்டத்தை எட்டும். ஆனால் இது ஒரு 10-15 ஆண்டுகளாக விவாத பொருளாகவே இருக்குது. இது ஒரு தேர்தல் ஒட்டி மட்டும் இந்த கருத்தியல் பேசப்படும், தேர்தல் முடிஞ்சு மறந்துடுவாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில், இந்த சூழலில் இதை பற்றி பேசுவது தவறு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழல், இந்தியாவுடைய சூழல், இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் ஒரு அரசியல் முடிவை எடுக்கணும். நாம் எடுக்கின்ற அரசியல் முடிவு வந்து சாமானிய உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இது யாருக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்குன்னு சிந்திச்சு தான் ஒரு கருத்தை வெளியே பேசணும். அப்படி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பேசக்கூடிய இந்த கருத்து, இந்த பொருள், இந்த விவாதம் எல்லாம் என்று இது எளிய மக்களை சென்றடையும் போது காங்கிரஸ் கட்சி மேல் இருக்கிற நம்பிக்கை, நன்மதிப்பு கெட்டுப்போகும். ஏனென்றால் இவங்க ஒரு பேரத்திற்காக இந்த முழக்கத்தை பயன்படுத்துகிறாங்க, ஒரு பேரத்தை கூட்டுவதற்காக, எண்ணிக்கையை கூட்டுவதற்காக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் என்பது அதை வரவேற்கிறோம். அதை எந்த நேரத்தில் சொல்லணுங்கிறது இருக்குது. இன்றைக்கி இந்த சூழல் சரியில்லைங்கிறது தான் நாங்களே வந்து இதை ஒட்டி பேசுவதை நிறுத்திக்கிட்டு, இன்றைக்கு சனாதன சக்திகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது, சனாதன சக்திகளை தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும். ஆக திமுக கூட்டணியை நம்ம ஆதரிக்கணும், திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் தான் அந்த நோக்கத்துக்காண்டி தான் நம்ம இருக்கோம். காங்கிரஸும் அதை உணர்ந்து செயல்படும் தான் என்னுடைய பார்வை. 28 சீட்டுகளுக்கு மேலே சீட்டுகள் ஒதுக்க முடியாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எத்தனை தொகுதிகளை கேட்டிருக்குது, எத்தனை தொகுதிகளை அவங்க ஒதுக்குறதுன்னு சொன்னாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாங்கள் எத்தனை எண்ணிக்கையில் போட்டியிடும் என்ற பட்டியலை கடந்த 2ஆம் தேதியே அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய அந்த குழுட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதை நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து பேசுவது தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எங்களுடைய கோட்பாடு, கொள்கைக்காக தான் இந்த அரசியலை முன்னெடுத்திருக்கோம். அதான் இந்த கொள்கை கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம். இல்லைனா எங்களுக்கு 20 சீட்டு தரேன்னு சொல்லி ஏடிஎம்களை கூப்பிடுவாங்க அதிமுகவில். டிவிகேல தாவைக்கால வந்து எங்களுக்கு 30 சீட்டு தரேன், 50 சீட்டு தரேன் கூட சொல்லுவாங்க. எங்களுடைய அரசியல் கோட்பாடு, ஆட்சியில் பங்கு, அதிகார பங்கு நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் கூட வாங்க கூப்பிட்றாங்க. அது எண்ணிக்கையை பேரம் பேசும்.
அது சாத்தியப்படாது தமிழ்நாட்டு சூழலுக்கு இந்த நேரத்தில் எண்ணிக்கையை விட கோட்பாடு கொள்கை முக்கியம் என்ற அடிப்படையில் தான் திமுகவோட இருக்கும். திமுக வந்து எங்களுடைய வலிமை தெரியும், நாங்கள் எவ்வளோ இடங்கள் வெற்றி பெறுவோங்கிறது திமுகவுக்கு தெரியும். ஆகையால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்தில் அத்தனை பெறுகின்ற தொழில் வெற்றி பெறுகின்ற உறுதியானது இருக்கும். திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத அதிமுகவே விமர்சிக்குது. அப்படிங்கிறப்போ திமுகவினுடைய கூட்டணி வந்து வலிமை இழந்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? நீங்கள் வலிமை இழந்து ஒரு கூட்டணி இருக்குன்னா ஏன் பிரபல தான் வராங்க? தேமுதிக அதுக்கு வருது. இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணியை தேடி ஏன் பல கட்சிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் ராமதாஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி விரும்புகிறாரு? வலிமை இல்லாத கட்சிக்கு வரமாட்டாங்கல்ல, அந்த கூட்டணிக்கு வரமாட்டாங்கல்ல. வலிமை உள்ள கட்சிக்கு தான் தேடி வருவாங்க. இதை முதல் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இது ஒரு கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற கூட்டணி. 2017 2026 வரைக்கும் இந்த கூட்டணியுடைய பாண்டிங்கை நீங்கள் பார்க்கணும். ஏதோ அதிகார நோக்கத்திற்காக மட்டும் இந்த கூட்டணி உருவாகலை, ஆட்சி கட்டில் அமரனுக்காக உருவாகலை. இந்தியாவை இன்றைக்கு பிடித்திருக்கின்ற சனாதன சக்திகளை அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தான் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட்டணியாக உருவாயிருக்கு. அதனால் இந்தியா கூட்டணி உருவானுச்சு. இந்த கூட்டணியுடைய வலிமை ஒன்று என்னன்னா சமூக நீதி. இன்றைக்கி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகின்ற சனாதனம், அவங்க பேசுகின்ற சித்தாந்தம்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிராக இருக்குன்னா தமிழகத்துக்கு எதிரான அரசியல் தான் பேசுகிறாங்க. பாஜகவுடைய கிளை டீமாகவே அதிமுக மாறிட்டு வருது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறாங்கங்கிறத இந்த கூட்டணியை நம்ம எப்படி மதிப்பிட முடியும்? யார் சொல்கிறன்னு இருக்குது கூட்டணியை? 2 இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ இருக்குது, காங்கிரஸ் இந்த கூட்டணி இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குது, இன்னும் பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள் இங்கே இருக்காங்க, தேமுதிக இருக்குது. இப்போ பல்வேறு கூட்டணியை ஒரு பலமான கூட்டணியாக 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக வெற்றி பெறுகின்ற நம்பிக்கையோடு தான் இந்த கூட்டணிக்கு இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அங்கே யாரெல்லாம் இருக்கா? அன்புமணி ராமதாஸ் அப்பாவோட முரண்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி தான் வளர்த்த தந்தையை தூக்கி எறிந்து ஒரு கட்சியை உடைத்து இன்றைக்கு வெளியே நிற்கிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி தன்னை உருவாக்கிய சசிகலாவை, தன்னை முதலமைச்சர் சசிகலாவை தூக்கி எறிந்து சிறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பெரும் துரோகத்தை செய்து அந்த கட்சியை விட்டே சசிகலாவை நீக்கிவிட்டு அதிமுக பூச்சாயிருக்காரு. டிடி தினகரன் தான் சின்னம்மா கொண்டு வந்து அடையாளப்படுத்தியதை நபரை தூக்கி எறிந்து விட்டு இருக்காரு டிடி தினகரன். மோடி அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிந்து விட்டு அதிமுகவை 4-3 ஆக்கி வைத்து அமித்ஷா போன்ற நபர்கள்லாம் இன்றைக்கி அந்த கூட்டணியை வந்து ஒரு வலிமையான கூட்டணி சொல்கிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் வேறு திமுகவில் சேர்ந்துருக்குது. ஆமாம், இங்கே வந்துட்டார். அப்போ அவரை எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணது தான் அமித்ஷாவும் மோடி செஞ்ச வேலை. அதிமுக இல்லாமல் பண்ணிட்டாங்களா? அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே என்ன நடக்க போகுது? அது ஒரு பொம்மை கூட்டணி. ஒரு மண்பானை தூக்கி போட்டால் எப்படி உடையுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி. அது ஒரு சும்மா ஒரு ஷோகேஸ் பொம்மை. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. சமூக நீதி, சனாதன எதிர்ப்பு, சமத்துவம் அரசியல் பேசுகின்ற ஒரு பெரிய கூட்டணி, வலிமையான கூட்டணி. எல்லாருமே பேர் இயக்கங்கள், கொள்கை சார்ந்து நிற்கிறவங்க, சீட்டுக்காக நோட்டுக்காக பேசுகிறவங்க கிடையாது. அப்போ இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கூட்டணி என்பது அதிமுகவும் பாஜக கூட்டணி என்பது இந்த மக்களை மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை பள்ளத்தில் செல்கின்ற கூட்டணி. 4.5 ஆண்டு அதிமுக ஆட்சி இருந்துச்சு, எடப்பாடி இருந்தார். எடப்பாடி இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் ரைட் நினைச்சாங்க இல்லையா? சிபிஐ ரைடு எத்தனை வீட்டில் ரைட் பண்ணாங்க? ஆனால் இன்றைக்கு நேரடியாக திமுக கூட்டணி நேரடியாக பாஜக சவால் விட்ட இடங்களில் எங்கேயாவது இன்னும் நுழைய முடியுதா? ஏதாவது பேச முடியுதா தமிழ்நாட்டுக்குள்ளே? இன்றைக்கி மோடி வந்து இந்த சினிமா நடிகரை கூட்டு வந்து கடை திறப்போம்ல, ரிப்பன் வெட்டி கடை திறப்போம்ல, அந்த மாதிரி மோடியை கூட்டு வந்து அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் ஆளே கிடையாது, சேரே தான் கிடக்குது.
வலிமையான பெரிய சாதின்னு சொல்கிறவங்க கூட கூட்டம் கொண்டு மாட்டான், கூட்டத்துக்கு மோடியை பார்க்க வரமாட்டான். ஆனால் கூட்டங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. காசு கொடுத்து கூப்பிட்றாங்க. தேர்தல் நேரங்க, தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா மக்கள் வரதானே செய்கிற பாவம். அவன் என்ன செய்கிறான், கொடுக்குற காசு. நீங்கள் கொள்கை சார்ந்து இருக்கின்ற அரசியல் சக்தியில் யாரும் வீழ்த்த முடியாது, எந்த மக்களும் போக மாட்டாங்க. கொள்கை இல்லாமல் ஒரு இயல்பாகவே ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ கொள்கை இல்லாத கூட்டத்தை யார் பயன்படுத்துவானா, சனாதன சங்கீதம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் அரசியல் தெளிவு இருந்தால், அரசியல் புரிதல் இருந்தால் இந்த மக்கள் இப்படி போவாங்க. அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிற உணர்வாங்களா வன்னியர் மக்கள். மருத்துவர் ராமதாஸ் எங்களுக்கு எதிராக சக்தியாக இருந்தால் கூட, விடுதலை சிறுத்தைக்கு நேர் எதிரான கருத்தியலுக்கு முரண்பட்ட நபராக இருந்தால் கூட, நான் எப்படி பார்க்குறேன்னா, ராமதாஸ்னு ஒரு நபர் இருந்தாலும் அன்புமணி ஒரு நபர் உருவானார். அப்போ இன்னைக்கு அப்பனையும் மகனையும் பிரித்தது யார்? பாஜக தானே. சசிகலாவையும் எடப்பாடி பிரித்தது பாஜக தானே. ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியும் பிரித்தது பாஜக தானே. ஆமன் நுழைஞ்ச வீடும் அமித்ஷா நுழைஞ்ச வீடும் விளங்கான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த கூட்டணி. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எப்படியெல்லாம் பயணிக்க போகுது? ஏன்னா முந்தி இருந்த அந்த திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் அது விடுதலை சிறுத்தைகள் மேலே இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் அது பாதிக்கக்கூடுமா? அதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? சின்ன சின்ன முரண்பாடுகள், விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாரையுமே எல்லா நேரங்களையும் திருப்திப்படுத்த முடியாது. அது ஆளுகின்ற கட்சியினுடைய யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கணும் போது. அப்போ ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆளுகின்றதுனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நடவடிக்கைகள் நம்மை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், அதுக்காக போராடுறோம். ஏனென்றால் தந்தை பெரியாருடைய அரசியல் கருத்தியலை இன்றைக்கி தாங்கி நிற்கின்ற ஒரு கட்சி திமுக, ஒரு பேர் இயக்கம். அப்போ அந்த கட்சியை நாம் இன்னும் கூட வலிமைப்படுத்துவது தான், அதை அதிகாரத்துக்கு கொண்டு வருவது தான் ஒரு சமூக நீதி கோட்பாடு பேசுகின்ற அரசியல் கட்சிக்கு நல்லது, அரசியல் பார்வையாளருக்கும் நல்லது. அந்த அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கூட்டணி வெற்றிக்காக பல வியூகங்களை களங்களை அமைப்பார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவார். இந்த கூட்டணி வெற்றி பெறும். தேர்தல் வேறு தள்ளி போன்னு சொல்கிறாங்க. அப்படி தள்ளி போனாலும் ஜூன் மாதம் பொறுப்பேற்றால் கூட இந்த கூட்டணி தான் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார். கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அது எல்லாமே கூட்டணியில் எதிரொலிக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இந்த இதையும் தாண்டி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடுகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? முரண்பாடு இல்லைன்ட்டோம்லாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2ஆம் தேதி போய் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்தவுடன் நாங்கள் அதிகார பகிர்வுதான் கேட்குறோம். அந்த அதிகார பகிர்வு கூட சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஒரு அதிகார பகிர்வு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த அதிகார பகிர்வு தான் கேட்குறோம் ஒழிய நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கலன்னு இருக்காது. அது இன்றைய கால சூழலுக்கு தேவையில்லைன்னு இருக்காது. நேர்காணல் கொடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அண்ணா அறிவாலயத்தில். அதை தான் நானும் வலியுறுத்துறேன். நான் எங்களுக்கு ஒரு கால சூழல் இருக்குது, எண்ணிக்கை கூட முக்கியம் இல்லைங்கிறவங்க ஏன் சொல்கிறோம், இந்த இதையே அழுத்தி சொல்கிறோம்னா, இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கின்ற நிலைப்பாடு தான் உற்று கவனிக்கப்படுகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த சூழலிலும் சீட்டு நோட்டு இந்த ஃபார்முலாவை கையாள மாட்டார். ஏனென்றால் நம் மீது எந்த ஒரு களங்கம் வந்துடக்கூடாது, நம்மால் ஒரு கூட்டணி உடைந்து விடக்கூடாது, நம்மால் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறாமல் போயிடக்கூடாது. ஆகையால் 234 தொகுதியிலும் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து அறிவுறுத்துறது என்ன சொல்கிறாருன்னா, சோசியல் மீடியாவில் திமுக கூட்டணிக்கு எதிராக எந்த சலசலப்பு தவறான நடவடிக்கை எழுதாதீங்க, கூட்டணி விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன், சீட்டு பேரங்களை சீட்டு பேச்சுவார்த்தை நான் நடத்திக்கிறேன், ஆகையால் தோழர்கள் கட்டுப்பாடோடு தலைமை கொடுக்கின்ற செயல் திட்டத்தை மட்டும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா 234 தொகுதியிலும் இன்றைக்கு நாங்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்கியிருக்கோம். 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை கட்சி வலிமையாக இருக்குது. அப்போ ஒரு வலிமையான ஒரு பேரியக்கத்தின் பேரியக்கத்தை அதை கொள்கை வழியில் கொண்டு போகிற கட்சியாக இருக்கிற கட்சி நிலைப்பாடை நாம் சாமானிய மனிதனுக்கு உணர்த்துகிறோம், கடத்துகிறோம். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கணும்,
ஏன்னா எங்கேனாச்சும் ஒரு திமுகலையோ இல்லை காங்கிரஸ்லையோ இல்லை இடதுசாரிகள்கிட்டயோ ஒரு சின்ன மன வருத்தங்கள் வந்தால் அது தேர்தல் காலங்களில் தேர்தல் வாக்களிக்கும் நேரத்தில் நமக்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிற புரிதல் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, தலைவர் எழுச்சி தமிழருக்கு இருக்குது. ஆகையால் தான் விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப அன்போடு அறிவுரை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் தேர்தல் நேரங்களிலும் களங்களிலும் எங்களுடைய பக்குவம் சார்ந்த அரசியல் முதிர்ச்சினால் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். தளபதி அவர் சொன்னது போல் 200க்கு 200 நாங்கள் வென்றெடுப்போம். இப்போ தமிழக அரசியலில் முன்பு இருந்த களம் அப்படிங்கிறது வேற, இப்போ இருக்கிற களம்ங்கிறது வேறையா இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து திமுக அதிமுக தாண்டிய ஒரு புது கட்சி வந்ததில்லை. அப்படி இருந்தாலும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு 31 லட்சம் தான் வாக்குகள் பெற்று டெபாசிட்டும் அவங்களால வாங்க முடியல. ஆனால் இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகம் உள்ள நுழைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பாதி ஆதரவு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சில நேரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. எப்படி இந்த இந்த அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையை பார்க்குறீங்க? இல்லை, எல்லா காலங்களிலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அதிர்விலை உண்டு பண்ணும். அப்படி தான் விஜயகாந்த் வந்தார், அப்படி தான் சீமான் வந்தார். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவிகே சம்பத்திலிருந்து அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் வைகோ வந்தார். இப்படி எல்லா காலங்கள்லையும் ஒரு எழுச்சிகரமாக ஒரு கட்சி உருவாகும். அப்புறம் அந்த கட்சியினுடைய எப்படி வந்து தொய்வு ஏற்படுங்கிறத நாம் இன்றைக்கி இருக்க கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகளை பார்க்கலாம். இதுதான் ஃபேக்ட், உண்மை. அப்படி ஒரு கட்சியாக தான் நான் தாவேக்காவையும் நாம் தமிழரையும் பார்க்குறேன். ஏனென்றால் 2 கட்சியுமே வந்து என்ன கொள்கை சார்ந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்றது. ஏன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சனால தாவேக்கா வந்து கொண்டாட முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை பேசுகின்ற கட்சி தமிழ்நாட்டு நலன் மீதும் தமிழக மக்கள் நலன் மீதும் அக்கறை உள்ள ஒரு கட்சியாக இருந்திருந்தால் அவர் 41 பேர் இறந்த அன்னைக்கே கரூரில் போய் மலர் வளை வைத்து அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருப்பார். இல்லை, அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வீடியோ எடுத்து பேசியிருக்க மாட்டார். அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இதே தான் வந்து நம்ம மற்ற கட்சிகளை பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த்கிட்ட வந்து ஒரு நேர்மை இருக்கும், ஒரு நல்ல உள்ளம் இருந்துச்சு, எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற குணம் இருந்துச்சு, உதவி செஞ்சார். ஆனால் அவராலேயே சக்ஸஸ் பண்ண முடியல. அதற்கடுத்து போய் திரைப்பட நடிகர் வரிசையை பார்த்தா டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், ராமராஜன், சரத்குமார் வரைக்கும் பேசலாம். எல்லாரும் கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லாரும் கரைஞ்சி போய் எங்கே நிற்கிறான்னு தெரியும். அப்படி ஒரு நபராக வந்து 2026 தேர்தல் முடிந்து 2029 28 வந்து இப்படினாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி தான் விஜய் வைப்பார். ஏனென்றால் அவருடைய ரசிகர்கள் அந்த மணலில் இருக்காங்க. நீங்கள் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கிற விஜய் ரசிகர்கள், இல்லை அந்த கட்சியுடைய ரசிகர் மன்றமாக இருந்த ரசிகர்கள் என்ன அரசியல் வகுப்பு எடுத்திருக்காரு, அந்த இளைஞர்களுக்கு என்ன அரசியல் புரிதல் ஏற்படுத்தியிருக்காரு? சாதி ஒழிப்பு என்னன்னு தெரியுமா? தமிழ் தேசிய விடுதலை என்னன்னு தெரியுமா? இந்திய தேசியம் என்னன்னு தெரியுமா? வர்க்க போராட்டம் என்னன்னு தெரியுமா? பாட்டாளி மக்களுடைய விடுதலை என்னன்னு தெரியுமா? இங்கே நடக்கிற சாதிய வன்கொடுமைகள் தெரியுமா? ஆணவ படுகொலை பற்றி பேச முடியுமா? இல்லை, திருமாவூரில் விட விஜய் அவர்கள் நல்லா குரல் கொடுக்குறாங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக போய் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி. இது சினிமா கிடையாது சார், நீங்கள் புரிஞ்சுங்க சார். சினிமா கிடையாது, இது வேற. நீங்கள் சினிமாவில் இப்போ 100 பேர் அடிக்கலாம், 10 டைலாக் ஒரே அட்டாக்ல சொல்லிடலாம், அது சினிமா. இது களம். இன்னைக்கு நாங்குநேரியில் போகிற வரவங்களாம் வெட்டியிருக்கான் அப்பாவி மக்களை, புரியுதுங்களா? விடுதலை செய்து களத்தில் நின்று இருக்கான், போராடிக்கிட்டு இருக்கான், சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி படுகொலைகள், இப்படி ஆணவ படுகொலைகள், இப்படி சாதிய படுகொலைக்கு எதிராண்டு களமாடணும். டிவிக்கேல என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்குநேரிக்காண்டி அறிக்கை விட்டால் போதுமா? வேங்கவேலுக்காண்டி அறிக்கை விட்டால் போதுமா? களத்துக்கு போகணும்ல, களத்தில் நிற்கணும்ல. நீங்கள் நான் கூட வாயில் பேசுவேன், யாருக்கு வாயில் பேச தெரியாது, யாருக்கு எழுத தெரியாது, எழுதி கொடுக்க படிக்க தெரியாதா? அதெல்லாம் வேற டயலாக், சினிமா. இது களம். நீங்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு களத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டானே. உங்களால் இப்படி வர முடியுமா? உங்கள் மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிற்பாரா?
இல்லை திருநெல்வேலி மாவட்ட தாவேக்கா பொறுப்பாளர்கள் மறியல் பண்ணுவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது முடியாது. அதனால இங்க இருக்கிற ஆதரவு அங்க போகாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆதரவே இல்லைங்கிறது போகாதுன்னு சொல்றீங்க நீங்க. ஆனா அவங்க தான் சொல்றாங்களே, உங்க கட்சியில் இருக்கிற பாதி பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு போற போக்குல ஆதவர்ஜி சொன்னாரு, அவர் சொன்ன நபரையும் சொல்லி ஆதவர்ஜி போற போக்குல சொன்னாரு. அவருடைய மனநிலை அப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சாதாரண சோசியல் மீடியாவில் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 6-8 சீட்டு முடிவு பண்ணிட்டாங்க, 10 சீட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய தோழர் ஒருத்தர் எங்கேனாச்சும் ஒரு மூலையில் இருந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நாங்கள் 15 சீட்டு எதிர்பார்த்தேன் கிடைக்கவில்லை வருத்தம் வரணும் எழுதுவான். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறது, புரியுதா உங்களுக்கு? எங்கேனாச்சும் ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் சோசியல் மீடியா எடுத்துக்கூடாது. அவர் ஒரு சோசியல் மீடியா பார்க்குறாரு, களத்துக்கு வரணும். நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஏன்னா 8-10 ரூமில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நொண்டிக்கிட்டு வாரூம் பொருட்கள் அரசியல் பண்ணக்கூடாது. வெயிலில் நிற்கணும், மக்கள்கிட்ட நனையணும், மக்கள்கிட்ட பேசணும். சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு நீ அங்கே போனியா இங்கே போனியா கேட்குற பெரிய விஷயம் கிடையாது, அது கிடையாது அரசியல். இன்னைக்கு திமுக ஏன் இத்தனை ஆண்டுகளாக நிற்கிது, ஏன் வெற்றி பெற்று நிற்கிது? எவ்வளோ தோல்வியை பார்த்தாங்க. சட்டமன்றத்தில் திமுகவே இல்லைங்க ஒரு காலத்தில், 2 பேரும் ஒரு காலம் இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கல்ல. அண்ணா திமுக கட்சி முடிஞ்சு போச்சுல, ஏன் மீண்டும் வந்து எடப்பாடி கையில் நிற்கிது? அது வேற களம், அரசியல் என்பது வேற ஒரு களம். 100 ஆண்டுல காங்கிரஸ் கட்சி நிற்கிதுல, 100 ஆண்டுல இடதுசாரிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல பாட்டாளி விடுதலைன்ட்டு. 100 ஆண்டுல அரசு இருக்குல்ல, 100 ஆண்டு அரசு செயல்படுதுல, அரசுடைய கிளையாக வந்து பாஜக அதிகாரத்தில் இருக்குல்ல இன்னைக்கு இந்தியாவில். என்ன காரணம்? அவங்க ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம், அந்த அரசியல் உறுதியில். உங்களுக்கு என்ன உறுதி இருக்குது? 50 வயசுக்கு மேலே நடித்து முடிச்சுட்டு கட்டி பிடிச்சி உருண்டுட்டு நீங்கள் இங்கே வரீங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்குது? அப்போ எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுகவை எதிர்க்கிறது, திமுகவை வந்து நான் வீழ்த்து நினைக்கிறது, அது வெற்றி பெறாதுல்ல. திமுகவை வீழ்த்துவோம் சொன்னவர்கள் எல்லாம் திமுக பார்த்து அவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் கழகம் யார் எது? அப்போ 2026 தேர்தல் களம் யாருக்கு? திமுகவுக்கு தான். ஏங்க சீமானுக்கு சமாதி திமுக கட்டிடுச்சா இல்லையா? இப்போ எல்லா சோசியல் மீடியா எல்லா யூடியூப் என்ன சொல்லுது? சாட்டை 2 கோடி வாங்கிட்டாரு, சாட்டை 2 கோடி வாங்கிட்டாரு சொல்கிறாங்க சொல்லலையா? ஓடலையா? சாட்டை திமுக பேச மாட்டேன்னு வந்துருச்சா? சீமான் திமுக பேச மாட்டாருன்னு சொல்கிறாங்களா? இது ஏன்னா திமுக என்ன சொல்றதுன்னா ஒரு கருத்தியல் சித்தாந்தத்தில் வேரூன்றிய ஒரு ஆலமரம், புரியுதா உங்களுக்கு? அது யாரை எங்கே அழிக்கணும், யாரை எங்கே ஏற்றணும் தெரியும். அதை முழுமையாக தெரிந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர். அதனால அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள இருக்க காரணம், ஒரு கொள்கை சார்ந்த முடிவை திமுகவிடம் சொல்லி அழுத்தம் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம், நடைமுறை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதிமுக செய்ய முடியுமா? பாஜக செய்ய முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதுக்காக இந்த கூட்டணியை வந்து நாங்கள் வந்து மனதார ஏற்றுக்கொண்டிருக்கோம். அது தாவேக்கா போன்ற நாம் தமிழர் போன்ற என்ன சொல்றதுன்னா ரசிகர் கூட்டங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்தலோட ஒரு பெரிய மூட்டையை கட்டி அனுப்பியிருக்கு திமுக. இந்த கூட்டணி குழப்பங்கள் பற்றிலாம் சொல்லும்போது கூட்டணிகள் குழப்பம் இருக்க தான் செய்யும், இதை ஒத்துக்கிறேன். கூட்டணியில் குழப்பம் தான் செய்யும். குடும்பம்னா சண்டை இல்லாமல் இருக்கா? இருக்கும். அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இருக்கா இல்லையா? ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறோம், அந்த தொழில் நிறுவனத்தில் மேனேஜருக்கும் முதலாளி சண்டை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. எதுக்கு சண்டை இருக்கு? என்ன காரணம்? அந்த குடும்பம் நலமாக இருக்குன்னு கணவன் சண்டை போடுவாங்க. அந்த குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று கணவன் மணி சண்டை போடுவாங்க. ஒரு தொழில் சிறப்பாக நடத்தணும் மேனேஜரும் முதலாளி சண்டை போடுவாங்க. இது இருக்கதானே செய்யும். அந்த முரண் தான் எங்ககிட்ட இருக்கு. வெற்றி பெறும் நோக்கத்துக்காக நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் நோக்கம் வந்து வெற்றி மட்டும்தான், புரியுதுங்களா? அந்த குழப்பம்தான் ஒழிய நாங்கள் சித்தாந்த ரீதியாக குழப்பம் இல்லை, தத்துவார்த்த ரீதியாக குழப்பம் இல்லை, எண்ணிக்கையிலும் குழப்பம் இல்லை. எங்களுக்கு என்ன கொடுப்போம்னு திமுக தெரியும், புரியுதுங்களா? எங்களால் எங்கே வெற்றி பெற முடியும் எங்களுக்கு தெரியும். ஏதோ வந்துட்டு நான் தான் சொன்னேன், என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து அரசியல் கட்சி பேசிட்டு, என்னைக்கோ ஒரு நாள் வீட்டை விட்டு வந்து வெளியே பேசிட்டு, ஏதோ கட்சி நடத்துகிற நானுங்கிறக்காடிலாம் வந்து நாங்கள் வந்து இங்கே வரல, இந்த களத்துக்கு வரல. இந்த களத்தை தீர்மானிக்கும் போதே விடுதலை சிறுத்தைகள் வாக்கரிசி போட்டு தான் வரோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழ் சமூகத்தினுடைய
நன்மதிப்பை பாதுகாக்க வேண்டும், சாதி ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் தான் வரோம். அப்போ எங்களுக்கு கொள்கை உறுதி இருக்குது. ஆனால் அந்த உறுதிப்பாட்டில் இருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோடு கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.